எல்லாருமே 7.5 ஜென்ம சனி இது ஒரு பக்கம் பயத்தோடு இருக்கும்போது 12ஆம் இடத்துக்கு ராகு, 6ஆம் இடத்துக்கு கேது. உங்களுடைய ஆழ் மனதில் உள்ள செயல்பாடுகளை புரிந்து கொண்ட நபர்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் அவ்வளோ தூரம் உங்கள் மனசுக்குள்ள ஆசைகளையும் எண்ணங்களையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருப்பீங்க. மீனராசி பெண்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா மகாலட்சுமி அவங்க வீட்டில் ஐக்கியமாகிட்டாங்க. தேவையை ஃபுல்லாக வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு தேவையில்லை போடான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த செயல்பாடு தான் உங்களுக்கு கடந்த காலங்கள் அதிகமாக நடந்திருக்கும். நட்புங்கிற உறவு உங்களை வச்சு செஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும். மீனராசிக்காரங்களை அந்த 1.5 வருஷமாக வச்சு செஞ்சதில் கணவன் மனைவி உறவும் நட்புங்கிற உறவும் தான். மீன ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சியினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? 12ஆம் இடத்துல இந்த சனி பகவான் ராசிக்கு வந்துட்டார், மீன ராசிக்கு வந்துட்டார். அதே போல் ராசியில் இந்த ராகு பகவான் இப்போ என்ன பண்ண போகிறாரு? 12ஆம் இடத்துக்கு செல்ல போகிறார். இதுவே பெரிய மாற்றம். எல்லாருமே 7.5 ஜென்ம சனி இது ஒரு பக்கம் பயத்தோடு இருக்கும்போது 12ஆம் இடத்துக்கு ராகு, 6ஆம் இடத்துக்கு கேது. இந்த இயக்கம் எப்படி இருக்கும்? என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய மீனராசிக்காரங்களுக்கு நன்மையாக இருக்க போது, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஒரே ஒரு மீனராசிக்காரங்களை பற்றி உங்களை பற்றி ஒரே ஒரு விஷயம் தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய ஆழ் மனதில் உள்ள செயல்பாடுகளை புரிந்து கொண்ட நபர்கள் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் அவ்வளோ தூரம் உங்கள் மனசுக்குள்ள ஆசைகளையும் எண்ணங்களையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருப்பீங்க. நீங்கள் வெளிப்படையாக சொன்னாலும் அதை ஏற்றுக்கிட்டு பயணித்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. கற்பனை ஆற்றல் உங்கள்ட்ட ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் அவங்க கற்பனை ஆற்றலை யாரும் புரிஞ்சுக்கிற மாட்டாங்க. அதாவது பெண்களாக இருந்தால் குடும்பத்தில் மகாலட்சுமி வந்துட்டான்னு தான் சொல்லணும். மீனராசி பெண்கள் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னா மகாலட்சுமி அவங்க வீட்டில் ஐக்கியமாகிருக்காங்க. மீனராசி பெண்ணை ஒரு நபர் கல்யாணம் முடிக்கிறாங்கன்னா மகாலட்சுமி அந்த வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ட்ராவல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு வலிமை உண்டு. அதே போல் மீனராசியில் உள்ள ஆண்கள் பல பேருக்கு பாடம் சொல்லி கொடுக்குற நபராக இருப்பாங்க. பாடம்னா வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுப்பீங்க. ஒரு தவறு என்ன, சரி என்ன, எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆற்றலை நீங்கள் இயல்பாகவே சிறப்பாக கற்றுக் கொடுக்கறதுல உங்களை மிஞ்ச யாரும் கிடையாது. ஆனால் என்ன, உங்களை புரிஞ்சு கொள்ள இங்கே யாரும் கிடையாது. இதுதான் உண்மை. தேவையை ஃபுல்லாக வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு தேவையில்லை போடான்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த செயல்பாடு தான் உங்களுக்கு கடந்த காலங்கள் அதிகமாக நடந்திருக்கும். கடந்த ஒரு 1.5 வருஷமாக நம்மளுடைய மீனராசிக்காரங்க திருமணம் சம்மந்தப்பட்ட உறவில் பட்ட பாடு பெரும்பாடு ரொம்ப போராடிட்டீங்க. நீங்களும் எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்துட்டீங்க. கணவர் புரிஞ்சுக்கிடுவாங்கிறக்காண்டி காலில் விழாத குறையாக கெஞ்சி பார்த்துட்டீங்க. மனைவி புரிஞ்சுக்கிடுவாங்கிறக்காண்டி நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து போயிட்டீங்க. நோ சான்ஸ். ஏமாற்றம் தான். உங்களுக்குள்ளே உள்ள சின்ன பிரச்சனையை கூட உள்ளவங்க பெருசாக்கி ஒரு பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஏண்டா இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு விரிசலை கொடுத்துருப்பாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. நட்புங்கிற உறவு உங்களை வச்சு செஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும். மீனராசிக்காரங்களை அந்த 1.5 வருஷமாக வச்சு செஞ்சதில் கணவன் மனைவி உறவும் நட்புங்கிற உறவும் தான். ரொம்ப ரொம்ப தாக்கம். உங்களை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுவோம்னா உறுதியாக சொல்லலாம். அதேபோல் நம்மளுடைய மீனராசியில் காலில் அடிபடாத நபர்கள்ங்கிறது கம்மியாக தான் இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் கரெக்டாக ஓட்டிகிட்டு போனேன், பர்ஃபெக்டாக இருந்தேன். இந்த 1.5 வருஷத்தில் நான் போனது சரியான பாதையாக இருந்தாலும் வர்றவன் தவறாக என்னையே இடிச்சிட்டு என்ன வஞ்சிருப்பான். ஸோ இதுதான் ஆப்போசிட் பார்ட்டி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நீங்கள் கரெக்டாக இருந்திருக்கீங்க, நீங்கள் கரெக்டாக தான் வண்டியில் போயிருப்பீங்க, டேர்னிங்கில் நீங்கள் ஹாரன் கூட அடிச்சிருப்பீங்க. ஆனால் ஹாரனே அடிக்காமல் குருட்டுத்தனமாக வந்தவன் உங்களை இடிச்சு போட்டு உங்களை திட்டுவான், உங்களோட சண்டை போடுவான். இது நடந்திருக்கும் பல பேருக்கு. சில பேர் வீட்டுக்குள்ளேயே வலிக்கு விழுந்திருப்பாங்க. இதெல்லாம் கடந்த 1.5 வருஷத்தில் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். ஐயா நான் வலிக்கு விழலை, நான் வண்டி வாங்கினாலும் அடிபடலை அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக உங்கள் பேரில் நகைக்கடன் வாங்கியிருப்பீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை.
ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள், டிப்ரெஷன்கள், எண்ணி எண்ணி ஏமாற்றத்தை சந்தித்தது கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். இந்த விஷயங்கள் ஏதோ ஒன்று உங்களுக்கு நடந்திருக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ கடந்த காலங்களில் உங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சா அப்படிங்கிறத மேலான கருத்துக்கள் மூலமாக கட்டாயமாக கீழே ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இப்போ எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, 12ஆம் இடத்துல அமரப்போகின்ற ராகு பகவான் உங்களுக்கு என்ன இன்டியூஷன் கொடுக்க போகிறாரு, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போகிற கேது பகவான் என்ன விஷயங்களில் உங்களுக்கு இன்டியூஷன் கொடுக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம், இவ்வளவு நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை கஷ்டப்படுத்திய, காயப்படுத்திய, மனதார பொருளாதார ரீதியாக உங்களை டிஸ்டர்ப் பண்ண, உங்களுடன் இருக்கும் நட்பாக இருந்தாலும் சரி அல்லது உறவுகளாக இருந்தாலும் சரி, இனிமே அந்த டிஸ்டர்பன்ஸை விட்டுட்டு வெளியே வருவாங்க. உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. தன்னுடைய தவறான செயல்பாடுகளை உங்கள்கிட்டே சொல்லி மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கறதுக்கான சூழ்நிலை ஏற்படும். பிரிஞ்சிடுவோம், வேண்டாம் அப்படின்னு நினச்ச உறவு கூட சேர்ந்துருவோம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற வார்த்தைகளை உபயோகப்படுத்தும். இனிமே வண்டி வாகனங்கள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள், அதனால் ஏற்பட்ட வலியும் வேதனையும் இனிமே குறையும். இந்த ராகு எது பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக குறையும் என்பது உண்மை. புதிய தொழில் தொடங்குவதற்காக நீங்கள் முயற்சிகள் எடுக்கும்போது அதில் வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்குவது ஓகே, ஆனால் அந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பிரம்மாண்டமான விஷயத்தை எதிர்நோக்கி பயணிச்சிடக்கூடாது. ஸோ மேபி அப்படி பயணித்து லோன் வாங்கினீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. அதிக லோன் வாங்கினீங்கன்னா உங்களுடைய செயல்பாடை மீறி ஒரு பெரிய தொகையை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. கவனமாக செய்யுங்க. அதே போல் வெளிநாடு, வெளி மாநிலங்கள், வெளி ஊர்களில் உங்களுடைய பேரும் புகழும் பரவுவதற்கான வாய்ப்புண்டு. இருந்த இடத்துலேருந்து ஜெயிச்சேண்டான்னு சொல்லி சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் யாரெல்லாம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களோ உறுதியாக மீனராசிக்காரங்க பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றது. மீனராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபோசல், டீச்சர், பேங்க் துறையில் அதிகமாக பயணிப்பாங்க. நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக இருக்கிறது மீனராசி தான். ஒரு காலேஜ் அல்லது ஸ்கூலு, ஒரு பேங்கு, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மீனராசியாச்சும் இருப்பாங்க. அந்த மீனராசி அந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அந்த இடம் குருவின் ஆதிக்கம் மூலமாக வெற்றி பெறும். மீனராசி அந்த இடத்துல இல்லைன்னா உறுதியாக குருவின் ஆதிக்கம் இயங்காது என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுக்கு இனி வரும் காலங்களில், அதாவது இந்த மே மாதத்துக்கு பிறகு நம்மளுடைய மீன ராசினர்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. ஏன்னா கும்பராசிக்கு இப்போ தான் சொல்லி முடிச்சா அந்த கும்பராசி சேர்ந்து வருது. ஆனால் கும்பத்துக்கும் லாபம் உண்டு, மீனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிவிதமான லாபம், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்படும் என்பது கிரக ரீதியான உண்மை. ஸோ என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதியதாக கடன் வாங்காதீங்க. மேக்ஸிமம் உங்களை யாராவது தூண்டுவாங்க, இந்த கடனை வாங்கு, இந்த கடனை வாங்கினேன்னா லோன் வந்து வாங்கி அதன் மூலமாக ஏதாவது செஞ்சிடாதீங்க. நோ சான்ஸ் அப்படின்றாங்க. எனக்கு கடன் வாங்க போகிறேன், நீ வந்து கையெழுத்து போட்டு ஒருத்தன் ஃபோன் பண்ணாங்கன்னா ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, அப்படியா நீங்கள் கூப்பிட்றியா, எந்த ஊர் எங்கே இருக்கேன்னு கேளுங்க. அவன் சொல்கிற ஏரியாவிலேருந்து ஒரு 5000 கிலோமீட்டர் தள்ளி கூட சொல்லுங்கள், நான் அங்கெல்லாம் இருக்கேன், இல்லாட்டி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுங்கள். தப்பு கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா 1.5 வருஷம் கழித்து நீங்கள் அந்த கடன் நீங்கள் கட்டுவீங்க, அவங்க கட்ட மாட்டாங்க. உங்கள் கிரகம் அந்த கடமையை செஞ்சிடும். செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுங்கள். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுத்திங்கன்னா அதில் முழு இன்வால்மெண்ட் காட்டுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு உதவி என்று யாராவது வந்து செய்ய போகிறாங்கன்னா அவங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கோங்க, அவங்களுடைய ஃபுல் செயல்பாடை உணர்ந்துக்கோங்க. யார் என்ன, அவங்க ஃபேமிலி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, உங்களுக்கு ஏன் உதவி செய்யணும் வராங்க, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, எதற்காக உங்களுக்கு உதவி செய்ய வராங்க. ஸோ உதவி மூலமாக அவங்க எதிர்பார்க்குற விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல் கேட்டுக்கோங்க. ஸோ கேட்ட பிறகு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் அதை செயல்படுத்துங்க. அவசரப்பட்டு கேட்காம செயல்படுத்திட்டீங்கன்னா, நான் இதை எதிர்பார்த்தா செஞ்சேன், நீ எனக்கு தள்ள, ஸோ யூ வில் கோ அப்படின்னு எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி அதை லாக் பண்ணி வெளியே அனுப்பிட்டு அந்த இதை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ ஆசைகள், எண்ணங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஆனால் அபிலாசைகளாக இருந்தாலும் அதற்கு ஒரு கட்டுப்பாடு உண்டு, சில விஷயங்களில் ஒரு கோட்பாடு உண்டு. ஸோ அதை கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டா மகிழ்ச்சியான சூழ்நிலைகள், வெற்றிகரமான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள்.
புதிய கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்த்து விடுவது நம்மளுடைய மீனராசி என்பவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இயங்குகிறது. ஸோ இந்த ராகுகேது பயிற்சி காலங்கள், அதாவது ராகு 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்துல அமரும் பொழுது நீங்கள் என்ன கவனம், என்ன வழிபாடு செஞ்சால், என்ன பரிகார முறைகளை மேற்கொண்டால் வெற்றி பெற முடியும்? ஏன்னா உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய கால பைரவரை போய் சந்தித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கால பைரவர் வழிபாடு செய்வது மூலமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு. ஸோ வழிபாடுகளை இதை பின்பற்றுங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முடிஞ்சளவு வயதான முதியவர்கள் அல்லது ஆதரவற்றவர்கள், கோயில் வாசலில் உங்களுக்கு உதவி கேட்டு நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு முடிஞ்சளவு என்ன பண்ணுங்கன்னா உதவி செய்யுங்க. காலனி செப்பல் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கான ஒரு சின்ன தொகை கொடுங்க. எக்காரணம் கொண்டும் யாசகம் கேட்கும் மனிதர்களை வார்த்தைகளாலோ செயல்பாடுகள் மூலமாகவோ கஷ்டப்படுத்திடாதீங்க. கஷ்டப்படுத்தினா அதற்கான பலனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். ஸோ முடிஞ்சால் உதவி செய்யுங்க. உதவி செய்ய உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய சந்தோஷங்களையும் நீங்கள் பெறுவீர்கள் என்பது உண்மை. மீண்டும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துச்சுன்னா ஃபீட்பேக் கொடுத்துருங்க. உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு அனுப்பிவிடுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தை துல்லியமாக செக் பண்ணி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கடந்த காலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த நான் காத்திருக்கிறேன். கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு உறுதியாக ஜாதக பலன் துல்லியமாக கணித்து கூறப்படும் என்பதை கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், மேலும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் நமது அன்பார்ந்த மீனராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கமும் மற்றும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.